நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அஞ்சலிய வந்து பிரிச்சு கூட்டு போயிட்டாங்க அந்த போலீஸ்காரங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அழுதுகிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே ரொம்ப எமோஷனலா இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம எழில் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இல்லை சார் அஞ்சலி எல்லாம் எங்களால் விட முடியாது. இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் அஞ்சலி வந்து பாசமாக எங்கள் குழந்த மாதிரி வளர்த்துட்டோம். இப்போ வந்துக்கிட்டு பெற்றவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம், எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் சொல்கிறதும் புரியுது, உங்கள் சைடு உள்ள நியாயமும் புரியுது. இருந்தாலும் ரூல்ஸ் படி பார்த்தா பெற்றவங்களுக்கு தான் சார் அந்த குழந்தைக்கு வந்து உரிமை இருக்குது. அவங்க வந்து கேட்டால் நம்ம கொடுத்து தான் சார் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து உரிமையாக வந்து அதாவது சட்டப்படி எதுவுமே அந்த குழந்தைய வாங்கலை. நீங்கள் வந்து அனாதை ஆசிரமத்தில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது அவங்ககிட்ட இருந்து கரெக்டாக வாங்கினதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ என்ன தான் சார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எங்ககிட்ட வந்து அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இந்த குழந்தையை கூட்டு போய் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் எந்த உண்மை சொல்கிறதுனாலும் எதை நிரூபிக்கிறனாலும் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நிரூபித்து குழந்தைய கூட்டுக்கணும் சார், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டவொடனே அஞ்சலி வந்து ஓங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா டாடி நான் வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், உங்களை எல்லாத்தையுமே பிரிஞ்சு என்னால் போக முடியாது, எனக்கு இதுதான் குடும்பம், எனக்கு நீங்கள் தான் டாடி, சுடர் இந்து தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கடுத்து வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி நான் சொல்கிறது கேளு, டாடி வந்து உன்னை எப்போயுமே விட மாட்டேன் சரியா, உனக்கு நான் தான் டாடி எப்பயுமே சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சுடர் வந்து சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்குது, அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அவங்க ஏதோ வேறு ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், நீங்கள் நல்லா விசாரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் வந்து விசாரித்த வரைக்கும் அவங்க இதுங்க குழந்தையோட டீட்டெயில்ஸு எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து விசாரித்து நீங்கள் தான் கரெக்டாக வந்து அஞ்சலி வந்து அவங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோர்ட்டில் வந்து ஆதாரத்தோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலி வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எழில் வந்து சொல்கிறாங்க, சரி அஞ்சலி நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, நீ வந்து அந்த போலீஸ் அங்கிள் கூட போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டாடி நான் அந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன், நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்ல பிள்ளைல அஞ்சலி வந்து அப்பா செல்லம்ல, அப்பா சொன்னால் கேட்கணும் சரியா, நீ வந்து போலீஸ் அங்கிள் கூட இப்போ அவங்க கூட போக போகிற சரியா, நான் வந்து உன்னைய டாடி சாயங்காலம் வந்து அங்கே வந்து திருப்பி வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னை சாயங்காலம் திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்துடுவீங்களா டாடி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பாவமாக கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து எழிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம வந்து கூட்டு வருவோமா இல்லைன்னா அவங்க வரமாட்டோமா தெரியாதுல்ல, அதனால் அந்த இடத்துல அழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை கண்டிப்பாக சாயங்காலம் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன், உன்னை யாருக்காகவும் எதுக்காகவுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சரியா, நீ வந்து இப்போ அந்த போலீஸ் அங்கிள் கூட போ சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. சரி டாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே வந்து இவங்க எழில பார்த்து அழுதுகிட்டே அஞ்சலி வந்து போகிறாங்க. போலீஸ்காரங்க வந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.